அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு யூனிட் 1 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யூனிட் 1, தட் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம் பேசிக் பிரின்சிபிள்ஸ் அண்ட் டெக்னிக்ஸில் லெக்சர் 7 பார்க்க போகிறோம். ஓகே, அதில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் டாபிக் என்னென்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் நான் என்னன்னு முதல்ல சொல்கிறேன். இட் இன்வால்வ்ஸ் டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிஹெச் சிக்மா எலக்ட்ரான். சிஹெச்சில் இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான் டீலோக்கலைஸ் ஆகுது. யார் கூட? வித் த பை எலக்ட்ரான் ஆஃப் ஏ மல்டிபிள் பாண்ட். பக்கத்தில் இருக்கக்கூடிய மல்டிபிள் பாண்டு கூட டீலோக்கலைசேஷன் ஆகுது. எஸ், அதான் என்ன? ஹைப்பர் கான்ஜுகேஷன். சிக்மாயும் பையும் கான்ஜுகேஷன்ல இன்வால்வ் ஆனதுனால இதை நம்ம என்ன சொல்லலாம்? சிக்மா பை கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு மல்டிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், சரியா? சி டபுள் பாண்ட் சி இருக்கு, இதுதான் மல்டிபிள் பாண்ட். இது சிக்மா பாண்ட், இது பை பாண்ட். எஸ் எஸ் எஸ். இது கூட டைரக்ட் லிங்கில் ஒரு கார்பன் இருக்கு. அந்த கார்பன்ல ஒரு CH பாண்ட் இருப்பதாக கன்சிடர் செய்வோம். ஓகே, எஸ். எலக்ட்ரான், அதாவது இந்த பை எலக்ட்ரான்ஸ் இந்த பாண்டட் ஆட்டத்துக்கு கம்ப்ளீட்டா போச்சுது அப்படின்னா, கம்ப்ளீட்டா போகுது அப்படின்னா, அந்த எலக்ட்ரான் முழுமையாக அங்கே போகுது அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய CH பாண்டில் இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும். ஓகே, வரும்போது இந்த இடத்துல சி டபுள் பாண்டு சி வரும். இது சிங்கிள் பாண்டு சி மைனஸ்னு மாறும். இங்கே ஹைட்ரஜனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரும், சரியா? கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு இடையில எந்த பாண்டும் இருக்காது. அதனால நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோ பாண்ட் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்லலாம்? நோ பாண்ட் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ். நெக்ஸ்ட், அந்த சி டபுள் பாண்டு சி கூட மோர் ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆச்சுன்னா மோர் ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதிகமான ஹைப்பர் கான்ஜுகேஷன். அப்படி அதிகமான நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆக மோர் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரொப்பிலீன் எடுப்போம். ப்ரொப்பிலீன், எஸ், ப்ரொப்பிலீன்ல இந்த சி டபுள் பாண்ட் சி கூட டைரக்ட் லிங்கில் ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு. அந்த alkyl group, that is methyl group, yes. methyl groupல எத்தனை CH bond இருக்கு? 1 2 3 CH bond இருக்கு. so 3 CH bond இருக்கிறதுனால இந்த CH bond யாரு கூட கான்ஜுகேஷன்ல இன்வால்வ் ஆகும்? C டபுள் பாண்ட் C கூட. ஓகே, அப்ப எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள்? இதுக்கு இடையில பாண்ட் இல்லாம ஒரு ஸ்ட்ரக்சர் பாசிபிள். இந்த சிக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில பாண்ட் இல்லாம இருக்கலாம், அது ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த சிக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கு இடையில பாண்ட் இல்லாம இருக்கலாம், அது செகண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த கார்பனுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு இடையில பாண்ட் இல்லாம இருக்கலாம், அது தேர்ட் ஸ்ட்ரக்சர். இப்படி நோ பாண்ட் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய மொத்தம் எத்தனை ஸ்ட்ரக்சர் பாசிபிள்? 1 2 3 ஸ்ட்ரக்சர் பாசிபிள். ஏன் 3 ஸ்ட்ரக்சர் பாசிபிள்? அந்த சி டபுள் பாண்ட் சி கூட ஒரு மெத்தில் இருக்குது, அதனால 3 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். அடுத்த எக்ஸாம்பிள் பியூட்-1-ஈன். ஓகே, பியூட்-1-ஈன் 1 2 3 4. பியூட்னா 4 கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்கு, அதனால இது கண்டிப்பாக பியூட்-1-ஈன் தான். ஓகே, பியூட்-1-ஈன்ல எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள், அல்லாட்டி நோ பாண்ட் ரெசனன்ஸ் எத்தனை பாசிபிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சி டபுள் பாண்ட் சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனை நம்ம ஆல்ஃபா கார்பன் சொல்கிறோம். சி டபுள் பாண்ட் சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன். அதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குதோ அவ்வளவு நோ பாண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள், அல்லாட்டி ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். 2 இருக்குது CH பாண்ட். ஸோ 2 ஸ்ட்ரக்சர் பாசிபிள், ரைட். இந்த பை பாண்ட் முழுமையாக இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த CH பாண்டில் இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும். ஸோ சி டபுள் பாண்டு சி, சிங்கிள் பாண்டு சி டபுள் பாண்டு CH, single bond CH2 minus
இல்லை H ப்ளஸ், பேலன்ஸ் எல்லாம் அப்படி தான் வரும். எஸ், அதே மாதிரி இந்த CH பாண்டில் இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரானும் என்ன செய்யலாம், இங்கே வரலாம். வந்துன்னா இன்னொரு ஸ்ட்ரக்சர் பாசிபிள். இப்படி 2 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இங்கே பாசிபிள். அடுத்த எக்ஸாம்பிள், ஒரு ஐசோப்ரோப்பைல் குரூப் ஒரு ஒலிஃபீனிக், அதாவது டபுள் பாண்டு கூட லிங்கில் இருக்கு. ஓகே, எத்தனை ஆல்ஃபா கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்த்தா போதும். ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் பாசிபிள். இங்கே எத்தனை ஸ்ட்ரக்சர், 2 ஸ்ட்ரக்சர் பாசிபிள். நெக்ஸ்ட், ஒரு டெர்ஷரி பியூட்டைல் குரூப்பு ஒரு C டபுள் பாண்டு C கூட லிங்கில் இருக்கு. இங்கே எந்த விதமான ஆல்ஃபா கார்பன் இருக்கு, ஆனால் ஹைட்ரஜன் இல்லை. ஸோ நோ ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர். இங்கே நோ ஹைப்பர் கான்ஜுகேஷன். நெக்ஸ்ட் டாபிக், ரியாக்ஷன் இன்டர்மீடியேட். எஸ், ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்னா என்னன்னு பார்ப்போம். ஷார்ட் லிவ்டு, குறைந்த நேரமே இருக்கும். அன்ஸ்டேபிள், ஸ்டேபிளாக இருக்காது. தட் ஃபார்ம்ஸ் டூரிங் த ரியாக்ஷன் நடக்கும்போது ஃபார்ம் ஆகக்கூடியது தான் என்ன, ரியாக்ஷன் இன்டர்மீடியேட். நம்ம படிக்க போகிறது இதை பற்றியெல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், கார்போகேட்டையான்ஸ், கார்பானையான் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னா ஹைலி ரியாக்டிவ் கெமிக்கல் ஸ்பீசிஸ், இருக்கிறதே பயங்கர ரியாக்டிவ் கெமிக்கல் ஸ்பீசிஸ். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸில் தேட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அன்பேர்ட் எலக்ட்ரான்கள் அதில் இருப்பதனால் அது பயங்கர ரியாக்டிவாக இருக்குது. ஓகே, நியூட்ரலாக இருக்குது, எந்த சார்ஜையும் கேரி பண்ணி இருக்காது. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், வித் டாட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம். எஸ், இது எப்படி ஃபார்ம் ஆகுது, கோவேலண்ட் பாண்ட் ஹோமோலைட்டிக்கலி பிரேக் ஆச்சுன்னா ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு கோவேலண்ட் பாண்ட் இருக்கு. இதில் ஹோமோலைசிஸ் நடக்குது அப்படின்னா, சிமெட்ரிக்கலாக பாண்ட் பிரேக்கிங் நடக்குது அப்படின்னா, A டாட் பிளஸ் B டாட், இதுதான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இதுவும் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல். டைப்ஸ், alkyl free radical, example CH3 dot, this is known as methyl free radical. Halogen radicals, example Cl dot, chlorine free radical. Next, free radicals ஓட stability order. இது எந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன். எஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷனை யூஸ் பண்ணி ஃப்ரீ ரேடிக்கலோட ஸ்டெபிலிட்டி ஆர்டரை கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு டெர்ஷரி ஃப்ரீ ரேடிக்கல், இது செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல், இது பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல், இது மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல். எஸ், இந்த C டாட்டு கூட, C டாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனை எல்லாம் நம்ம என்ன கார்பன் எடுக்கலாம், ஆல்ஃபா கார்பன். எஸ், இது ஒரு ஆல்ஃபா கார்பன், இது ஒரு ஆல்ஃபா கார்பன், இது ஒரு ஆல்ஃபா கார்பன். இதில் எல்லாத்துலேயும் CH பாண்ட் இருக்கு. எஸ், எத்தனை CH பாண்ட், 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ இந்த CH பாண்டில் இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான்ஸ் கான்ஜுகேஷனில் வரும். யாரு கூட, இந்த டாட்டு கூட. எஸ், அப்படி எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள், இங்கே 9 பாசிபிள். அதுக்கு அடுத்ததில் இந்த டாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஆல்ஃபா கார்பன், இதில் ஹைட்ரஜன் 3 இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஆல்ஃபா இருக்குது, அதுலேயும் 3 இருக்குது. ஸோ 3 + 3 6 பாசிபிள், 6 ஸ்ட்ரக்சர் பாசிபிள். அதுக்கு அடுத்ததில் 3 பாசிபிள். ஓகே, அதுக்கு அடுத்ததில் 0. ஸோ நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்த்தா டெர்ஷரி ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் செகண்டரி, விச் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் பிரைமரி. அதுக்கு பிறகு மெத்தில். எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.